அல்லாஹ் தன் திருமறையில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, லக்கது அன்சல்னா இலைக்கும் கிதாபன் ஃபீஹி திக்ருக்கும் அஃபலா தாக்கிலோன். நபியே, அவங்க உங்களை நம்ப மாட்டேன்றாங்களுக்காண்டி, அவங்க உங்களை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க ஒரே காரணத்திற்காக வேண்டி உங்களை நீங்களே மாய்த்தி கொள்வீங்களா? உங்களை நீங்களே அழிச்சிப்பீங்களா? சாப்பிடாம தூங்காமல் எதுவுமே செய்யாமல் அழுதுகிட்டே இருப்பீங்களா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? இப்படிலாம் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், சில போதனைகளை, சில வரலாறை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்கெல்லாம் அவங்க காலகட்டத்தில் அவங்கெல்லாம் எப்படி அந்த சமுதாயத்தை அணுகுனாங்க, அந்த குடும்பத்தை எப்படி அணுகுனாங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனையை அவங்க எப்படி முடித்தாங்க, அவங்க யாரை சார்ந்து நின்னாங்க, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் நினச்சேன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சஹாபாக்களை எல்லாம் ஒரே நேரத்தில் ஒரே நிமிஷத்தில் ஒரு அத்தாட்சியை காமிச்சு எல்லாரையும் என்னுடைய காலு கீழே விழ வைக்க முடியும். ஒரு அத்தாட்சி நான் காமிச்சேன்னா என்ன பண்ணிடுவாங்கலாம், என் காலில் விழுந்துருவாங்க. அது எனக்கு ரொம்ப சுலபமானது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, இது மாதிரி நினச்சிக்கிட்டு உங்களை நீங்களே வருத்திக்கிட்டே இருக்காதீங்க. நீங்கள் இந்த சமுதாயத்தெல்லாமே பாருங்க அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்ணுறான், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சில வரலாறை சொல்ல ஆரம்பிக்கிறான். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்னா தனிநபர் ஒழுக்கமாக இருக்கிறோம். நான் திருடாமல் இருக்கிறனால இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது பலன் இருக்கா? நான் திருந்தியனால இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது பலன் இருக்கா? நான் பொய் பேசாதனால இந்த சமுதாயத்துக்கு பலன் இருக்கா? நான் ஒழுக்கக்கேடில் விழாமல் இருந்ததுனால இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது பலன் இருக்கா? அப்போ நான் சுயநலமாக நல்ல முறையில் இருக்கிறது இந்த சமுதாயத்துக்கு பலன் இல்லை. நான் வெளியே வந்து 4 பேரை திருத்துறது தான் இந்த சமுதாயத்துக்கு பலன். அப்போ அல்லாஹ் அதை தான் எதிர்பார்க்குறான். அப்போ முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து 3 வருஷம் ஈரா குகையில் உட்காந்துருக்கும் போது அவங்களுக்கு என்ன நிலை ஏற்பட்டது, அவங்க எப்படிப்பட்டவங்களாம் இருந்தாங்க, எந்த குணத்தில் இருந்தாங்க? ஒரு ஏழையை பார்த்தா ஏழைக்கு உணவளிக்கக்கூடியவராக இருந்தாங்க. ஒரு அனாதையை கண்டா அந்த அனாதையை அரவணைக்கக்கூடியவராக இருந்தாங்க. ஒரு அநீதியை கண்டா அந்த அநீதியை தட்டிக்கக்கூடியவராக இருந்தாங்க. சமுதாயத்துடைய கெட்ட செயல்களை அறம் கொண்டு என்ன பண்ணாங்க, பாதுகாத்தாங்க, தடுத்தாங்க.